உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா உங்கள ஒருத்தனா எப்பவும் களத்துல வந்து நிப்பேன். இதை நான் மீறினா நீங்க என்ன நேரடியா கேள்வி கேட்கலாம். சொன்னீங்களே செஞ்சீங்களா? எப்ப செய்வீங்க? சொன்னீங்களே செஞ்சீங்களா இதெல்லாம் கேட்கறது அப்புறம் இருக்கட்டும். முதல்ல எங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா நான் வந்து நிப்பேன், களத்துல வந்து நிப்பேன்னு நீங்க சொன்னீங்க. அதை கேட்டுப்புட்டு தமிழக மக்கள் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும் பொழுது ரோட்ல வந்து நிக்கும் பொழுது, முதல்வரே நீங்க என்ன பண்ணீங்க? அவங்களுக்கு நீங்க என்ன பண்ணீங்க? அவங்கள கைது பண்ணீங்க. கைது பண்ணி உள்ள தூக்கி போட்டீங்க. இந்த திமுக ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா எவ்வளவு போராட்டங்கள் நடந்திருக்கு. தமிழக அரசு இயந்திரத்துல இருக்கக்கூடிய முக்கியமான துறைகள்ல எவ்வளவு போராட்டங்கள் எத்தனை நாட்களாக நடந்திருக்கு. துப்புரவு பணியாளர்கள் போராட்டம், டாக்டர்கள் போராட்டம், நர்சுகள் போராட்டம், ஆசிரியர்கள் போராட்டம், ஜாக்டோ ஜியோ மாதிரியான அமைப்புகளின் போராட்டம், இந்த போக்குவரத்து ஊழியர்கள் போராட்டம்னு நாம சொல்லிக்கிட்டே போகலாம். இத மாதிரி அரசு இயந்திரத்துல இருக்கக்கூடிய துறைகள் இருக்கக்கூடியவர்கள் போராட்டம் பண்ண லிஸ்ட் எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், அனுமாறு வாள் மாதிரி நீண்டுகிட்டே போகும். விவசாயிகள் போராட்டம் பண்ணாங்க. அதுக்காக நீங்க என்ன பண்ணீங்க? விவசாயிகள் மீது குண்டாஸ் போட்டீங்க. உலகத்திலேயே முதல் தடவையாக விவசாயிகள் மீது குண்டாஸ் போட்ட ஒரே ஆட்சினா அது இந்த திராவிட மாடல் ஆட்சி தான். இந்துக்கள் திருப்பரங்குன்ற மலையில இருக்கக்கூடிய தீபத்தூண்ல விளக்கு ஏத்தணும்னு போராட்டம் பண்ணும் பொழுது நீங்க என்ன பண்ணீங்க? இந்துக்கள் மீது தடியடி நடத்துனீங்க. நீதிமன்றமே உத்தரவு போட்டாங்க. ஆனா இந்த திமுக அரசு நீதிமன்ற உத்தரவை மதிக்காம இந்துக்கள் மீது தாக்குதல் நடத்தினாங்க. திருப்பரங்குன்றத்துல இந்த ஒரு விவகாரம் ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்கிறதுனால இப்ப வரைக்கும் அங்க அந்த மலையில யாரையுமே அனுமதிக்கவே இல்லை. ஆனா இன்னைக்கு இஸ்லாமியர்கள் அங்க தொழுகை நடத்துறதுக்கு போலீஸ் பாதுகாப்போட அனுமதி கொடுத்திருக்கீங்க. இந்துக்கள் அனுமதிக்கல, பட் இஸ்லாமியர்கள் அங்க தொழுகை நடத்தணும் அப்படின்றதுக்காக அனுமதிச்சிருக்கீங்க. பங்களாதேஷ்ல, பாகிஸ்தான்ல, வெஸ்ட் பெங்கால்ல இந்துக்கள் கொடூரமான முறையில கொல்லப்படுறாங்க இல்லையா, அதுக்கும் தமிழகத்துல இது மாதிரி நடக்கக்கூடிய சம்பவத்துக்கும் பெருசா வித்தியாசம்லாம் ஒண்ணும் கிடையாது. தமிழகத்துல ஏகப்பட்ட மோசமான சம்பவங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. சட்ட ஒழுங்கு சந்தி சிரிச்சிட்டு இருக்கு. பட் தமிழகத்துல இருக்கக்கூடிய கொத்தடிமை ஊடக பொறுக்கிகள் இது குறித்தெல்லாம் விவாதிக்கிறதே கிடையாது. ஒரு சின்ன பையன் ஸ்கூல்ல செவுரு இடிஞ்சு விழுந்து இறந்து போயிருக்கான், அது பத்தி விவாதம் எடுத்து இவங்க நடத்தினாங்களா? இல்ல. ஆனா அதிமுக ஆட்சி செய்யும் பொழுது சுஜித்ன்ற ஒரு குழந்தை அவங்க வீட்டுல இருக்கிறவங்க தோண்டின பள்ளத்துல விழுந்து அந்த குழந்தை இறந்து போச்சு. அந்த நேரத்துல இந்த ஊடகங்கள் இவங்க 24/7 ஃபுல்லா லைவ் ரிலே பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ அவ்வளவு ஆக்டிவா இருந்த ஊடக பொறுக்கிகள் இப்ப எங்க போனானுங்க? என்ன பண்றானுங்க? ஒரு குழந்தை இறந்து போயிருக்கு, அது குறித்து எவனாச்சும் வாயை திறந்து பேசுறானா? எவ்வளவு கேடுகெட்ட ஜென்மங்களுக்கு மத்தியில நாம எல்லாம் வாழ்றோம் பாத்தீங்களா? ஓகே, அடுத்ததாக தமிழகத்துல எஸ்ஐஆர் பணிகள் முடிஞ்சிருக்கு. இப்போ 97,37,832 வாக்காளர்களை, போலி வாக்காளர்களை மத்திய அரசு நீக்கியிருக்காங்க. தமிழகத்துல எந்தெந்த மாவட்டங்கள எவ்வளவு வாக்காளர்களை நீக்கியிருக்காங்க அப்படின்ற பட்டியல் எல்லாமே வெளியிட்டாச்சு. ஊடகங்கள்ல அதை தெளிவாவே போட்டிருப்பாங்க. நாம இப்போ லட்சக்கணக்கில் நீக்கப்பட்ட வாக்காளர்கள் எந்தெந்த மாவட்டங்கள்ல இருக்காங்க அப்படின்றத பத்தி மட்டும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்னை 14,25,018 போலி வாக்காளர்களை சென்னையில இருந்து நீக்கியிருக்காங்க. அதுக்கப்புறமா ஈரோட்ல 3,25,429 போலி வாக்காளர்களை நீக்கியிருக்காங்க. திருப்பூர்ல 5,63,785 போலி வாக்காளர்களை நீக்கியிருக்காங்க. சேலம்ல 3 லட்சத்துக்கு மேல நீக்கியிருக்காங்க. செங்கல்பட்டுல 7 லட்சத்துக்கு மேல நீக்கியிருக்காங்க. அப்புறம் காஞ்சிபுரத்துல 2,74,274 பேரை நீக்கியிருக்காங்க. மதுரையில 3,80,474 பேரை நீக்கியிருக்காங்க. திருவள்ளூர்ல 6,19,779 பேரை நீக்கியிருக்காங்க. இத மாதிரி ஏகப்பட்ட மாவட்டங்கள்ல லட்சக்கணக்கான போலி வாக்காளர்களை நீக்கியிருக்காங்க. இப்போ இந்த நியூஸ் கார்டை பாருங்களேன். முதல்வரின் சென்னை கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் 1,03,812 வாக்காளர்கள் நீக்கம். தமிழகத்தின் முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவருடைய சொந்த தொகுதியில 1,03,812 வாக்காளர்களை நீக்கியிருக்காங்க. ஒரு பக்கம் இது மாதிரியான விஷயங்கள் பெரிய அளவுல விவாதத்தை கிளப்பியிருக்கு. நிறைய பேர் இது குறித்து பேசிட்டு இருக்காங்க. முதலமைச்சர் தொகுதியில இத்தனை போலி வாக்காளர்களா, இத்தனை வாக்காளர்களை நீக்கியிருக்காங்களா அப்படின்ற மாதிரிலாம் எல்லாருமே பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. தொடர்ந்து கேள்விகள் கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. பட் அந்த பக்கம் பாத்தீங்கன்னா கொத்தடிமை ஊடகவாதிகள் அவங்க வேற லெவல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்காக ஒரு 2 கொத்தடிமைகளை பத்தின ட்வீட்ஸ் மட்டும் நான் காட்டுறேன். ஃபர்ஸ்ட் இந்த நெல்சன் ஜேவியர்னு ஒருத்தர் இருக்கான். அவன் என்ன போட்டிருக்கானா, உரிய ஆவணங்கள் எல்லாம் கொடுத்தும் வாக்காளர் பட்டியலில் இருந்து பெயரை நீக்கி இருக்கிறார்கள். ஜெய் ஞானேஷ்குமார் நம்முடைய எலெக்ஷன் கமிஷனை தான் இவன் இப்படி கிண்டல் பண்ணி போட்டிருக்கான். உரிய ஆவணங்கள் கொடுத்தும் வாக்காளர் பட்டியலில் இருந்து பெயரை நீக்கியிருக்கிறார்கள். யாரது? யாருடைய வாக்காளர் பெயரை நீக்கியிருக்காங்க? எப்படிப்பட்ட ஆவணங்களை நீங்க கொடுத்திருக்கீங்க? எந்த வாக்காளர் பெயரை நீக்கினாங்களோ அவங்களுடைய டீட்டெயில்ஸை சொல்ல வேண்டியதானே? ஆம்பளையா இருந்தா அதை வெளியே போட வேண்டியதானே?
பாருங்க நான் இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணிருக்கேன், இருந்தாலும் என்னுடைய பெயரை நீக்கிருக்காங்க அப்படின்றத போட வேண்டியது தானே, காட்ட வேண்டியது தானே. டேய் நெல்சா, பன்றிஸ்தானை சேர்ந்த பங்களாதேஷை சேர்ந்த சட்டவிரோத பன்றிகளுக்கு இங்க ஓட்டர் ஐடி எல்லாம் கொடுக்க முடியாது. நீ என்னதான் கத்தனாலும் உருண்டு புரண்டு கூச்சல் போட்டாலும் அந்த நாய்களுக்கு இல்ல அந்த பன்றிகளுக்கு வாக்காளர் அடையாள அட்டை எல்லாம் கொடுக்க முடியாது. இப்போ லட்சுமி சுப்பிரமணியன் அப்படின்ற ஒரு வயதான மூத்த ஊடகவாதி, அந்த பாட்டி அந்த ஆயா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, in a family of 4 votes, one alone exists in the draft rolls, the other 3 are missing. இதுதான் உங்க எஸ்ஐஆரா சார் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அடுத்த ட்வீட்லயே, உயிரோடு இருந்தும் எல்லா ஆவணங்களும் சரியாக சமர்ப்பிக்கப்பட்ட போதும் பல வாக்குகள் இந்த வரைவு பட்டியலில் இல்லை. ஒரு அரசாங்கமே தங்கள் குடிமக்களின் வாக்குரிமையை திட்டமிட்டே பறித்திருக்கிறது என்று ஏன் சொல்லக்கூடாது? உங்க வாயி, நீங்க என்ன சொல்லலாம், யார் உங்களை தடுத்தா? இந்த ஆயா போட்ட இந்த ஒரு ட்வீட்டுக்கு பயங்கரமான பேக் ஃபயரை இவங்க சந்திச்சிருக்காங்க. அவ்வளவு பேர் கழுவி ஊத்தி காரி துப்பிருக்காங்க. எல்லாருமே லாஜிக்கான கேள்விகளை கேட்டிருக்காங்க. யார் அது, யாருடைய வாக்காளரை நீக்கிருக்காங்க, என்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் நீங்க சப்மிட் பண்ணீங்க, அந்த டீடைல்ஸை கொடுங்க, நாங்க செக் பண்ணி பாக்குறோம் அப்படின்ற மாதிரி லாஜிக்கான கேள்விகள் கேட்டதுக்கு அப்புறமா இந்த ஆயா என்ன பண்ணிருக்காங்க, அப்படியே அந்தர் பெட் அடிச்சிருக்காங்க. This issue was resolved as informed by the family thanks to the ERO. பேக் ஃபயர் அதிகமாகுதுன்னு சொல்லி இந்த ஆயா ஜகா வாங்கியிருக்காங்க. ஆனா இங்க வந்து என்ன உருட்டுறாங்க பாத்தீங்களா? ஒரு அரசாங்கமே எப்படி தங்களுடைய சொந்த மக்களின் வாக்குரிமையை நீக்க முடியும் பாருங்க. எப்பேற்பட்ட அராஜகம் இங்க நடந்துட்டு இருக்கு. ஐயோ, இதெல்லாம் கேட்கறதுக்கு ஆளே இல்லையா அப்படின்ற மாதிரி எல்லாம் கத்த வேண்டியது. யாராச்சும் லாஜிக்கா வந்து கேள்வியை கேட்டா அமைதியா புதர்ல போயிட்டு ஒளிஞ்சுக்கிட்டு வெள்ளக்கொடியை காட்ட வேண்டியது. இது மாதிரிலாம் பண்றதுக்கு உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட வெக்கமாவே இருக்காதா? கொஞ்சம் கூட கூச்சமாவே இருக்காதா? ஊடகவாதியா இருக்கக்கூடிய நீங்க தான் ஒழுங்கா வேலையை பார்க்கணும், மக்களுக்காக வேலையை பார்க்கணும், அரசாங்கத்தை நோக்கி கேள்விகளை கேட்கணும். முதலமைச்சரா இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவருடைய சொந்த தொகுதியில இவ்வளவு பேரை நீக்கிருக்காங்க, போலி வாக்காளர்களை நீக்கிருக்காங்க. ஆனா 2021 சட்டமன்ற தேர்தல்ல ஸ்டாலின் வெற்றி பெற்ற அந்த ஓட்டுகளுடைய வித்தியாசம் வெறும் 70,000 தான். சோ அந்த தேர்தல்ல ஏதாச்சும் தில்லாலங்கடி வேலைகள் நடந்திருக்கா, தகுடத்துவம் வேலைகளை இவங்க பார்த்திருக்காங்களா அப்படின்ற மாதிரியான கேள்விகளை நீங்க தான் அரசாங்கத்தை நோக்கி கேட்கணும். ஆனா அது பத்தி எல்லாம் எதுவுமே பேசாம வாயை திறக்காம மூடிக்கிட்டு உட்கார்ந்துகிட்டு இது மாதிரி ட்விட்டர் பக்கத்துல மட்டும் கம்பு சுத்துறீங்களே, நீங்களா வாட் கைண்ட் ஆஃப் ஜென்மம்? நீங்களா என்ன மாதிரியான ஜென்மம்? எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதய தொழுதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. எனதரமை தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம் அண்ட் ஜெய் ஸ்ரீராம். இந்தியால கார்பன் பயன்பாட்டை படிப்படியா கம்மி பண்ணணும்னு ஒரு சில நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருது. கார்பன் பயன்பாட்டால ஏகப்பட்ட கேடுகள் வரும். சோ அதனுடைய பயன்பாட்டை தடுக்கணும், கொஞ்சம் கொஞ்சமா கம்மி பண்ணணும்னு மத்திய அரசு நினைக்கிறாங்க. மின்சார துறையில கார்பனுடைய பயன்பாடு ரொம்ப அதிகமாவே இருக்கு. அதனால பவர் செக்டார்ல நியூக்ளியர் பவரை யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. நம்ம நாடு மின்சாரம் மற்றும் எரிசக்தி தேவையில 60% மேல நிலக்கரியை நம்பிதான் இருக்கும். அதுக்கு மாற்றாக ஒண்ணுத்த கொண்டு வரணும். அது நம்பகத்தன்மையாகவும் இருக்கணும், அது ஸ்ட்ராங்காகவும் இருக்கணும், அண்ட் மின் கட்டமைப்புக்கு ஏற்ற மாதிரியும் இருக்கணும். இந்த இடத்துலதான் அணுசக்தி அப்படின்றது ஒரு பெரிய ஹோப்பாவே இருக்கு. அது ரொம்ப ஸ்ட்ராங்காவும் இருக்கு. காற்று, சூரிய சக்தி மற்றும் சேமிப்பு இதுக்கு மட்டும் இல்லாம கார்பன் பயன்பாடு, இந்த கார்பன் பயன்பாட்டை நீக்க இது உதவியாகவும் இருக்கும். இந்தியாவுல இந்த நியூக்ளியர் எனர்ஜி எப்படி இருக்கு அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன். எந்தெந்த இடங்கள்ல இது இருக்கு அப்படின்றதையும் காட்டுறேன். இந்த இமேஜை மட்டும் நீங்க பாருங்க. இது பார்த்தாலே உங்களால புரிஞ்சுக்க முடியும். இந்தியால பல இடங்கள்ல இந்த நியூக்ளியர் ப்ராஜெக்ட் ஆனது இருக்கு, ரன் ஆயிட்டும் இருக்கு. நியூக்ளியர் பவர் அப்புறம் விண்ட், சோலார் பவர் இது ரெண்டுத்துமே கம்பேர் பண்ணி ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. என்ன மாதிரியான அட்வான்டேஜஸ் இந்த நியூக்ளியர் பவர்ல இருக்கு அப்படின்றத 3 பிரிவுகளாக பிரிச்சிருக்காங்க. அதை நாம இப்போ 1 by 1 பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், பேஸ் லோட் அண்ட் டிஸ்பேச்சபிள் பவர். இதுல நம்மளால அணுசக்தியை வருஷம் முழுக்க இயக்க முடியும், 24 மணி நேரமும் இயக்க முடியும். வானிலை சரியா இருந்தா மட்டும்தான் அணுசக்தி இயங்கும் அப்படின்ற மாதிரிலாம் ஒண்ணும் கிடையாது. ஆனா விண்ட் மற்றும் சோலார் பவருக்கு வானிலை அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். வருஷம் முழுக்க சரியான நேரத்துல சரியான தேவைகளை பூர்த்தி செய்யற மாதிரியான எனர்ஜியை நம்மளால அங்கிருந்து எடுக்க முடியும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல முடியாது. வானிலை சரியா இல்லைன்னா நம்மளால பவரை ஜெனரேட் பண்ண முடியாது. அண்ட் அணுசக்தியை நம்மளால தேவையான அளவு உற்பத்தி பண்ண முடியும், அதை சேமிக்கவும் முடியும். பாதுகாப்பாக விரைவாக தேவைப்படக்கூடிய இடங்களுக்கு நம்மளால டிஸ்பேட்ச் பண்ணி அனுப்பவும் முடியும். பட் விண்ட் அண்ட் சோலார் எனர்ஜியை நம்மளால அவ்வளவு சேமிக்க முடியாது. உற்பத்தி செய்த பவரை சேமிக்கணும்னா அதுக்கு லார்ஜ் ஸ்கேல்ல ஸ்டோரேஜ் அப்படி இல்லைன்னா பேக்கப்ஸ் எல்லாம் தேவைப்படும். மெயின்டெனன்ஸ் அண்ட் அந்த சிஸ்டம் மேனேஜ்மெண்ட் இது எல்லாமே பாத்தீங்கன்னா பயங்கர காஸ்ட்லியாவும் இருக்கும்.
அடுத்தது எக்ஸ்ட்ராடினரி எனர்ஜி டென்சிட்டி அண்ட் லேண்ட் எஃபிஷியன்சி. ஒரு சிங்கிள் யுரேனிய துகள் அது எவ்வளவு பவர் தரும் தெரியுங்களா? 1 டன் அளவுக்கான நிலக்கரியை எரிச்சு நம்மளால அதன் மூலியமா எவ்வளவு பவரை ஜெனரேட் பண்ண முடியுமோ அவ்வளவு பவரை தரும். அந்த யுரேனிய துகளுடைய சைஸ் எவ்வளவு இருக்கும்னா ஜஸ்ட் இந்த இரேசர் சைஸ் தான். நாம இந்த பென்சிலை எழுதி அழிக்கிறதுக்காக இரேசர் யூஸ் பண்ணுவோம் பாத்தீங்களா, அந்த சைஸ்ல தான் அதோடைய சைஸே இருக்கும். அதை வச்சுக்கிட்டு நம்மளால அவ்வளோ எனர்ஜியை ஜெனரேட் பண்ண முடியும். பட் இந்த ஒரு விஷயமானது சோலார் மற்றும் விண்ட் எனர்ஜில வேற மாதிரி இருக்கும். இது டிஃப்யூஸ் எனர்ஜியை தான் கேப்சர் பண்ணுது. அது மட்டும் இல்லாம மின்சார உற்பத்தி செய்யணும்னா அதுக்கு ஏகப்பட்ட நிலப்பரப்பு தேவைப்படும். பறந்து விரிந்த நிலப்பரப்பானது தேவைப்படும். அணுசக்தியை பொறுத்த வரைக்கும் அவ்வளவு பெரிய நிலம்லாம் தேவைப்படாது. குறைந்த அளவு நிலமே போதும். அதுல இருந்தே நம்மளால ஏகப்பட்ட எனர்ஜியை ஜெனரேட் பண்ண முடியும். இந்தியா போன்ற மக்கள் தொகை அதிகம் உள்ள நாடுகளுக்கு அணுசக்தி மாதிரியான பவர் சோர்ஸ் தான் தேவைப்படும். அது மட்டும் தான் நமக்கு தேவையான பவரை ஃபுல்ஃபில் பண்ண முடியும். தேர்ட் பாயிண்ட், ரொம்ப முக்கியமான பாயிண்ட், மினிமல் ஃபியூவல் நீட்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் சப்ளை செயின் செக்யூரிட்டி. அணு உலையை பொறுத்த வரைக்கும் குறைந்தபட்ச எரிபொருள் மட்டும்தான் தேவைப்படுது. அண்ட் இந்த யுரேனியம் சப்ளை இருக்கு இல்லையா, இது உலகம் முழுக்க இப்போ பன்முகப்படுத்தப்பட்டிருக்கு. அதனால இந்த ஒரு சப்ளை செயினை யாராலையும் பிரேக் பண்ண முடியாது. அண்ட் யாராலையும் இந்த சிங்கிள் ஓனரா உரிமை கொண்டாட முடியாது. அமெரிக்கா ரஷ்யா சண்டை நடந்துட்டு இருக்கு இல்லையா, இந்த நேரத்துல அமெரிக்காக்காரன் நம்மளை எப்படி லாக் பண்ண பார்த்தான், பட் அவனால லாக் பண்ண முடியல. அது வேற விஷயம். அவன் ரஷ்யா கிட்ட இருந்து யாரும் ஆயில் வாங்கக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் சொன்னா இல்லையா, கண்ட்ரோல் பண்ண பார்த்தா இல்லையா, அது மாதிரியான விஷயங்கள் இந்த விவகாரத்துல நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. எவனாலையுமே இந்த யுரேனியம் சப்ளையை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அப்படியே நாம இந்த சோலார் எனர்ஜி, இந்த விண்ட் எனர்ஜி இந்த பக்கம் வந்தீங்கன்னா, சோலார் மேனுஃபேக்சரிங் இருக்கு இல்லையா, அதை மெஜாரிட்டியா சைனாக்காரன் தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கான். பாலிசிலிகான், வேஃபர்ஸ் அண்ட் ரேர் எர்த்ஸ் இதை எல்லாத்தையுமே அவன் தான் கட்டுப்படுத்தி வச்சிருக்கான். நம்ம நாட்டுல உள்நாட்டு எரிபொருள் திறன், R&D, அட்வான்ஸ்டு ரியாக்டர்ஸ் அண்ட் இன்டர்நேஷனல் பார்ட்னர்ஷிப் இது எல்லாமே பக்காவா இருக்கு. சோ இதனால எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்ல, ப்ராப்ளம் வருவதற்கு வாய்ப்பே கிடையாது. பட் இந்த சோலார் விண்டை பொறுத்த வரைக்கும், சோலார் எனர்ஜி, விண்ட் எனர்ஜி இதை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நாம மற்ற நாடுகளை நம்பி இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு. இறக்குமதி அப்படின்றது அங்க நிறைய தேவைப்படும். அதாவது நமக்கு தேவையான விஷயங்கள் இந்த சோலார் எனர்ஜி, விண்ட் எனர்ஜி இது மூலமா நம்ம மின்சாரத்தை ஜெனரேட் பண்ணணும்னா அதுக்கு தேவையான உபகரணங்கள் இருக்கு இல்லையா, இது எல்லாத்தையுமே நம்மளால இங்க ஓன் மேனுஃபேக்சரிங் பண்ண முடியாது. நாம அது எல்லாத்தையுமே இம்போர்ட் பண்ண வேண்டியதா இருக்கும். சோ நாம இன்னொருத்தவங்களை நம்பி இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். இந்தியா அணுசக்தியை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய இலக்குகளை வச்சிருக்காங்க. நிறைய கோல்ஸ் அவங்க செட் பண்ணி வச்சிருக்காங்க. மத்திய அரசனுடைய பட்ஜெட்டுகளை பார்த்தாலே அது நமக்கு தெல்ல தெளிவா புரியும். இப்போ வரைக்கும் நாம அணுசக்தி மூலியமாக 8.8 ஜிகாவாட்டை தயாரிக்கிறோம். 2047க்குள்ள இந்த உற்பத்தியானது 100 ஜிகாவாட்டா இருக்கணும்னு மத்திய அரசு நினைக்கிறாங்க. ரொம்ப வேகமா நம்ம நாடானது வளர்ந்துட்டு வருது. சோ இந்த ஒரு பொருளாதார வளர்ச்சியில சோலார் எனர்ஜி, விண்ட் எனர்ஜி இதுக்கு தேவையான விஷயங்கள் செய்யறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதே நேரத்துல அவ்வளோ பவரை அதால சப்ளை பண்ணவும் முடியாது. அதனாலதான் நாம எல்லாருமே இப்போ அணுசக்தியை நோக்கி பயணிக்கிறோம். அணுசக்திக்கான மசோதாவை அந்த பில்ல பார்லிமெண்ட்ல பாஸும் பண்ணிருக்காங்க. அந்த மசோதாவுக்கு சாந்தி பில் அப்படின்ற மாதிரி பெயரும் வச்சிருக்காங்க. பல தனியார் நிறுவனங்களுக்கு அழைப்பு கொடுத்திருக்காங்க. பிரைவேட் உற்பத்தி பண்ணும், மத்திய அரசு அதை நிர்வாகம் பண்ணும். இப்போ இந்த ஒரு விஷயத்தை இன்வெஸ்ட்மெண்டாவும் மாத்திருக்காங்க. இது நம்முடைய பொருளாதார வளர்ச்சிக்கு பயங்கரமா உதவியும் பண்ண போகுது. நியூக்ளியர் எனர்ஜி அப்படின்றது ஆப்ஷனல் கிடையாது, அது எசென்சியல். மத்திய அரசு செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களை பார்க்கும் பொழுது உண்மையாலே அவ்வளவு பிரமிப்பா இருக்கு. ஏகப்பட்ட நடவடிக்கைகள் எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. பட் இங்க இருக்கக்கூடிய இந்த தமிழ் தேசியம் பேசுவாங்க இல்லையா, தீவிரவாதம் பேசிட்டு சுத்துவாங்க இல்லையா, இந்த பாரிஸ் ஆலன் போன்றவர்கள் அவங்க எல்லாம் கண்டமேனிக்கு உளறிட்டு வந்துட்டு இருக்கானுங்க. இலுமினாட்டி, யூதன், பார்ப்பனன் இவங்களுடைய சதி திட்டம் தான் இது அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு வந்துட்டு இருக்கானுங்க. இதை எதுவுமே நீங்க காதலியா வாங்காதீங்க. நாட்டுல டெக்னாலஜி அப்படின்றது எப்படி போயிட்டு இருக்கு, எவ்வளவு உச்சத்தை தொட்டு இருக்கு. ஆனா இவனுங்க இன்னமும் இங்க உட்காந்துக்கிட்டு கட்டுக்கதைகளை பேசிட்டு வரானுங்க. இன்னமும் இப்பவும் நியூக்ளியர் குறித்தான தவறான அபிப்பிராயத்தை பரப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. அவதூறுகளா பரப்பிட்டு வந்துட்டு இருக்கானுங்க. அப்படி லூசுங்களா நீங்களா எங்கிருந்தா வரீங்க? எப்படா நீங்க இது மாதிரிலாம் பேசுறீங்க? எதை ஆதாரமா வச்சுக்கிட்டு நீங்க இது மாதிரிலாம் பேசிட்டு வரீங்க? ஆதாரத்தை எவனாச்சும் ஒருத்தனாச்சும் போடுறானா? இல்ல ஜப்பானை பார், சைனாவை பார், அங்க பார், இங்க பாருன்னு கத்தானீங்களே ஒழிய எந்த ஒரு ஆதாரத்தையும் இவனுங்க கொடுக்கறதே இல்ல. இவனுங்க இது மாதிரிதான் பைத்தியக்காரத்தனமா பேசிட்டு இருப்பானுங்க. இவனுங்க பேச்செல்லாம் காதுல வாங்கவே வாங்காதீங்க. அப்புறம் நீங்களும் அவனுங்கள மாதிரி பைத்தியம் ஆயிடுவீங்க.